Hello viewers, நீனோ பார்க்க போறது Bleach episode 10 part 1. ஓபன் பண்ணா கரக்குரா டவுன்ல இருக்க ஒரு கைவிடப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஏகப்பட்ட கூட்டம் டிவில எல்லாம் பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இங்க ஒருத்தன் ஷோ காட்ட போறான். நம்ம பயலுக எல்லாருமே அங்க இருப்பாங்கன்னு வைங்க. ஆங்கர்ஸ் எல்லாம் ஸ்டேஜுக்கு நாங்க அவரை வெல்கம் பண்றோம். அண்டர் வேர்ல்டோட மெசஞ்சர் மிஸ்டர் டான் கனோன்ஜி வாங்கோ வாங்கோ வலிக்கு விழாம வாங்கோன்னு மேல ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த டானுங்கிறவன் ஜம்ப் பண்ணுவான். மாசா என்ட்ரி குடுக்கறாராமா. பேராஷூட் வச்சுதான் லேண்ட் ஆவான். ஏன்னா அப்படியே குதிச்சானா காலு திருச்சிருமுல. இப்ப அப்படியே கட் பண்ணி காலையில நடந்த சம்பவத்தை எல்லாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒருகிமே வந்து இந்த மாதிரி ஃபன்னா ஒரு ஷோ நடக்க போது நம்ம போலான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். நம்ம போய் அப்படியே பேந்த முடிச்சுட்டு ஐயா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்கிற மாதிரி போவான். அடுத்து ஒரு கூட்டம் அந்த ஷோக்கு போகணும்னு சொல்லிட்டு லூசு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன எல்லாத்துக்குமே நட்டு கலந்துச்சா நான்லாம் வரலப்பான்னிடுவான். உடனே கூட இருந்த ஃப்ரெண்டு நோண்டுன்னு நோண்டுவான். ஏன் நம்ம தமிழ்நாட்டு டிவில அந்த ப்ரோக்ராம் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? முறையா கரக்குரா டவுனுக்கு லைவ் பிராட்காஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. நீ அதை பார்க்க போகலன்னா நீ இந்த தமிழ்நாட்டுல சிட்டிசனா இருக்க லாய்க்கே இல்ல. ஏன் இந்தியாலே நீ எல்லாம் இருக்க கூடாது, உன் ஆதார் கார்டையே பேன் பண்ணுண்டா அப்படின்னு பச்சையா சாபெல்லாம் விடுவானா? நம்மால அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி இல்ல. நான் ஜோம்பியாவே இருந்து தொலைறேன், போயிரு, என் கண்ணு முன்னாடியே இருக்காதம்மா. சரி பரவாயில்ல, நான் ரூக்கியா கிட்ட போய் கேட்டுக்கிறேன்னு அவளை போட்டு படாத பாடுபடுத்தி கடைசியில நம்ம பயலா வர்ற மாதிரி பண்ணிடுவாங்க. வேண்டா வெறுப்புக்கு வந்து மூஞ்ச காண்டாமிருக மாதிரி வச்சிருப்பான். அப்ப அந்த டானை பார்த்துட்டு வா வாட் அ மேன், வேற லெவல்ல இருக்காரு அப்படி இப்படின்னு ஓவரா அவனை பில்டப் பண்ணுவாங்க. அவனுமே இன்னைக்கு நைட்டு கோஸ்ட் எல்லாம் கதற சவுண்ட நீங்க கேட்க போறீங்க. இந்த இடத்துல எனக்கு ஸ்பிரிட்டோட ஸ்மெல் அடிக்குது அப்படி இப்படின்ட்டு ஸ்டேஜ்ல ஷோ பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் பில்டப் அள்ளி தூவாங்கல்ல, அதே மாதிரி தூவான். ஆமான்னு சொல்லிட்டு பொஹாஹாம்பா அவன மாதிரியே எல்லாம் சிரிப்பாங்க. ஆக்சுவலா இப்படி சிரிச்சுதான் நம்ம பயல கடுப்பேத்தி வர வச்சிருப்பாங்க. இதை அவனும் பண்றத பார்த்தோன்னே இன்னுமே நம்ம பயலுக்கு கடுப்பாகும். அதுக்கப்புறம் அந்த மொத்த இடத்துக்கும் புகைய போட்டு என்னென்னமோ வித்த காமிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம பயலுக்கு தான் கடுப்பாகும். ஆல்ரெடி கோஸ்ட பார்த்து சலிச்சு போச்சுனா ஏன்டா உசுர வாங்குறீங்கன்னு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஸ்பிரிட் பியூரிபிகேஷன் ஹால்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி விடுவாங்க. போற வழியில நம்மால பார்த்த ஒரியுமே என்னப்பா வரமாட்டேன்னு சொன்னேன், திடீர்னு வந்திருக்க, உனக்கு தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காதே, வாட் இஸ் த மேட்டர்? நீ என்கிட்ட சொல்ல பிடிக்கலன்னா சொல்ல வேண்டாம்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லி அங்க பாரு அந்த லூசுகளுக்குமே தெரியுமா. சரி அப்புறம் ஏன் வந்தான்னு கேட்டா அவன் அப்பா தங்கச்சிங்க அங்க வந்திருப்பாங்க. சொல்ல போனா அவங்க அந்த டானுக்கு பயங்கரமான ஃபேனு. பாத்தீங்களா அவங்களுமே இருக்காங்க. அதுக்காக தான் வந்து தொலைஞ்சேன், இல்லன்னா நான் ஏங்க வர போறேன்பா. நீ ரொம்ப நல்லவன்ட்டு போவா. ஏன்னா ஃபேமிலி காண்டி பிடிக்காட்டியும் கூட பையன் இங்க வந்திருக்கான்ல. சரின்ட்டு நம்ம பயலும் போய் நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ கூப்பிடுறாங்கன்ட்டு திரும்புவான். பார்த்தா நம்ம ரூக்கியா, அவளும் பொஹாஹான்னு இருப்பான். இருக்கிற தலைவலியில இவ வேற. ஆமா ஏன்டா சீரியஸா இருக்க? இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணலாமா? உன் வாயில இருக்க பல்லெல்லாம் கட்டிங் பிளேடு போட்டு வெடுக்குன்னு நான் புடுங்கிறதுக்குள்ள ஓடிரு. உன்னா நொய்யின்னு. அட ஸ்கூலு சோல் ரீப்பர்னு படிச்சு ஒர்க்க பார்த்து பய சண்டை போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். சோ அதெல்லாத்தையுமே மறந்து என்ஜாய் பண்ண வேண்டியது இந்த மாதிரி டைம்ல தான். ஆமா இது என்ன ஃபெஸ்டிவல்னு கேப்பா. அட சண்டாளி, என்ன ஏதுன்னு தெரியாமையே பல்ல காட்டிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டியான்னு பச்சையா திட்டுவான். அதுக்கப்புறம் அங்க இருக்க ஹாஸ்பிட்டலை பார்த்துட்டு, ஏண்டா இந்த அபண்டன்ட் ஹாஸ்பிட்டல்ல ஸ்பிரிட் இருக்கா? உண்மையா தான் சொல்றானா? அப்படி உண்மையிலேயே இருந்துச்சுன்னா சோல் ரீப்பர்ஸ் வந்து அந்த சோல் சொசைட்டிக்கு அனுப்பி இருக்கணும் தானே, ஏன் இன்னும் பண்ணாம இருக்காங்கன்னு கேட்டா சில ஸ்பிரிட்டுங்களுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லம்பாங்க. அது என்ன பண்ணும்னா இந்த மாதிரி பிக்ஸ்டான ஒரு லொகேஷன்ல இருந்துருங்க. இதுகளுக்கு பேரு ஜிபக்கு ஸ்பிரிட்டும்பாங்க. பட் இருந்தாலுமே அதுங்க இந்த இடத்துக்கு சொந்தமானதுங்க இல்ல. இதுகளை டிடெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சோல் சொசைட்டியாலையும் சரி சோல் ரிப்போர்ஸாலையும் சரி யாராலையுமே அதை டிடெக்ட் பண்ண முடியாது. அப்படி கூட ஏதாச்சும் ஸ்பிரிட் இங்க இருக்கலாம். அப்படி அதுங்க வெளியில வரணும், அதை பார்க்கணும் அப்படின்னா மனுஷங்க அதோட டெரிட்டோரிக்குள்ள வந்தா மட்டும்தான் அதுங்க வெளியில வரும். இதை இவ சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம். அதை இச்சிக்கோ ரூக்கியா ஏன் சேடாலையுமே ஃபீல் பண்ண முடியுமா? கூட இருக்கவங்க எல்லாம் என்னாச்சுடா என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா கொஞ்சம் பதறி இருப்பான். ஒண்ணு இல்ல உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சாம்பானா, உடனே ஏதோ விளையாடுறான்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு இருக்காத சேடு. பயத்துல உனக்கு ஏதாச்சும் தோணுதா இருக்கும், இல்லன்னா ஏதாச்சும் இமேஜின் பண்ணிருப்ப. ஃப்ரீயா விடு நாங்களுமே பீதியில தான் இருக்கோம் பாங்களா. இல்ல நான் ஏதோ இமேஜின் பண்ணிட்டேன்ட்டு சைலண்ட் ஆயிடுவான். ஆனா அவனுக்கு ஏதோ சரியில்லைன்னு மட்டும் தோணுது. அதே நேரம் நம்ம கரீனு தேவையில்லாம நான் இங்க வந்துட்டேனோங்கிற மாதிரி சொல்லுவாளா. என்னாச்சு கரீனு என்னன்னு கேட்டா அவளுமே நத்திங்கும்பா. ஒரிஹிமே டட்சுகிக்கும் ஏதோ சரியில்லைன்னு தோணும். இப்படி அந்த ஸ்பிரிட்டோட பவரை உணர முடிஞ்சவங்க மட்டும் கொஞ்சம் வியர்டா ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ரூக்கியா என்ன சொல்லுவான்னா இந்த அழுகிற சவுண்டு அந்த ஜிபக்கு ஸ்பிரிட்டோட சவுண்டு தான். அதோட சத்தத்திலேயே தெரியுது ஒன்னே ஒண்ணுதான் உள்ள இருக்குன்னு. அப்ப இது
ஹாலோ இல்லையான்னு கேட்டா ஹாலோஸுங்க வந்து செவரல் பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இதுங்க அப்படி கிடையாது. இதுங்க பிக்ஸ்டா ஒரே இடத்துல இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தோட இருக்கிற மாதிரி அதுக்கு ஃபீல் வரும். இப்படியே அது மெயின்டைன் பண்ணி இங்கே இருந்துச்சுன்னா கடைசியில ஹாலோவா மாறும். அப்படின்னா இது ஹாலோவா மாறிட்டு இருக்குது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இது டெமி ஹாலோ தான். அதோட பாடியில இருந்து ஒரு சங்கிலி பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட அட்டாச் ஆயிருக்கும். பயங்கரமா கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கும்னு வைங்க. நம்ம ஆளுக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஹாலோவா பார்த்த ஒரு ஃபீலிங். ஆனா ஹாலோஸ் எல்லாமே ஒரு வெள்ளை கலர் மாஸ்க் போட்டிருக்குங்க. அது இது போடல. ஆனா நெஞ்சில ஹாலோஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல பெரிய ரவுண்ட் இருக்கும். அதாவது ஒரு பெரிய ஹோல். ஆனா இப்ப இருக்கிறதுக்கு பாதி தான் இருக்கும். ஃபுல்லா ஓபன் ஆகல. அது ஏன் அந்த ஹோல் இருக்குதுன்னா அதுங்க கிட்ட ஹார்ட் இல்லைன்னா அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நல்லது கெட்டது சோகம் பரிதாபம் காட்டுறது நல்லது பண்ணுன்னு நினைக்கிறதுன்னு எதையுமே மதிக்காது. வள்ளி கொன்னு திங்கணும் அவ்வளவுதான். ஏன்னா அதுங்க போட்டிருக்க ஒயிட் மாஸ்க் எல்லாம் அந்த உள்ளுணர்வு அப்படிங்கறதையே சுத்தமா வெளியில காட்ட விடாது. ஹியூமன் செத்து போயிட்டாங்கன்னா அவங்க பாடியில கனெக்ட் பண்ணிருக்க அந்த செயின் பாத்தீங்கன்னா கட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா சோல் ரீப்பர் கைட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஆனா அந்த ஸ்பிரிட்டுக்கு ஏதாச்சும் ரிக்ரெட் இருந்தாலோ இல்ல போக பிடிக்கலனாலோ எந்த ஆப்ஜெக்டை இவங்க ரிக்ரெட் பண்றாங்களோ அதுல போய் அந்த செயின் பாண்ட் ஆயிரும். இத சொல்லி வரைஞ்சு காட்டுவா. சகிக்கலாமா. சோ இந்த டெமி ஹாலோவோட ஹார்ட் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையே மாட்டிச்சுன்னு வைங்க. அந்த ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா பைத்திய மாதிரி அது பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கும். என்ன இந்த ஸ்பிரிட் இவ்வளவு கேவலமா இருக்குதுன்னு கூடுவான். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிப்பாங்க. என்னடான்னா அந்த டானுங்கிறவன் மறுபடியும் ஷோவை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் பண்றதை பார்த்துட்டு எல்லாம் பஹாஹான்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்களா. ரூக்கியாவும் பண்ணிட்டு இருப்பான். நம்ம பைய கடுப்பாயி வண்டையா திட்டுவான். என்ன சின்ன குழந்தையா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு. அட எதுக்குடா பயப்படுற. அந்த ஸ்பிரிட் ஹாலோவா மாறணும்னா சில பல மாசங்கள் ஆகும். நம்ம அதுக்குள்ள புடிச்சுக்கலாம். கவலைப்படாத இந்த ஷோ முடியட்டும்பா. அங்க அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்பிரிட் அவன் பியூரிபிகேஷன் பண்ண போறானாமா. இங்க ரூக்கியா நம்ம பைய கிட்ட கொஞ்சம் பொறுமையாரு. இப்ப போய் அந்த ஸ்பிரிட்டை ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்க மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. சோ அதனால கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கலாம். எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா ஒரு ஒர்த் இல்லாத ஸ்பிரிட் ஹாலோவா மாறும்போது அது பயங்கரமா கத்துன்னு கத்தும். ஏன்னா அப்படி அதுங்க ஹாலோவா மாறும்போது அதுங்களுக்கு பெயின் வேற லெவல்ல இருக்குமாமா. ஆனா இப்ப இருக்க அந்த டெமி ஹாலோவா பார்த்தா ஹாலோவா மாறுற மாதிரியா இருக்குது. இல்ல அதனால பொறுமையா இருப்பா. அங்க அந்த டான் பாத்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டு இருப்பானா. இந்த ஸ்பிரிட் அவன் மூஞ்சிக்கிட்ட வந்து டேய் என் ஹாஸ்பிட்டல மொத்தமா அழிக்க போறீங்களா. எவ்வளவு தைரியம் இருக்கு உங்களுக்கு. வெளியே போங்கடா அயோக்கிய ரேஸ்கல்களா. என்னடா மண்டை இது. மண்டை மேல ஒரு தொப்பி வேற அப்படின்ட்டு அது கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கும். அப்போ ரூக்கியா என்ன சொல்லுவானா அதோட நெஞ்சப்பாரு முழுசா இன்னும் ஓட்டை ஆகல. அது கம்ப்ளீட்டா ஓட்டையானா மட்டும்தான் அவன் ஹாலோ ஆவான். அதுக்கு இன்னும் 1/2 வருஷம் இருக்குது. சோ பஞ்சாயத்துல நீ சொல்லி வாய மூடல. அந்த டான் கிறுக்கு பைய அவனோட குச்சி எடுத்து அதோட நெஞ்சிலேயே ஒரு சொருகு. அவனால வலி தாங்க முடியல. என்னடா நான் உன்னை பீஸ்ஃபுல்லா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட்டா படாத பாடுபடுத்திட்டு இருப்பான். இங்க மக்கள்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுகளுக்கு பீதி ஆயிரும். இவன் என்ன முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இப்படி பண்ணா அவன் நெஞ்சில இருக்க ஓட்ட பெருசாயி அவன் உடனே ஹாலோவா மாறிடுவானே. இதனால நமக்கு தான் பிரச்சனைங்கும் போது அவங்க பாத்தீங்கன்னா கத்திட்டு இருப்பான். உடனே நம்ம இச்சிகோ பாத்தீங்கன்னா நிறுத்துடான்னு கத்திட்டே ஓடுவான். எவ்வளவு பெரிய ஷோ நடத்துறான். ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளவு ஈஸியா அவன் பக்கத்துல நெருங்க விடுவாங்களா. ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் வந்து பாஞ்சு நம்மால ஒரே அமுக்கிடுவாங்க. ரூக்கியா பாத்தீங்கன்னா கையில கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு வாயிச்சுக்கோ நான் உன்னை சொல்றீப்பரா மாத்திடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளவு ஒரு 10 பேர் வந்து அமுக்குவாங்க. சோ இப்படி 2 பேத்தையுமே கம்ப்ளீட்டா அமுக்கிட்டாங்க. அவன் வேற அந்த ஸ்பிரிட்டோட நெஞ்சில குச்சை விட்டு ஆட்டுன்னு ஆட்டி ஹாலோவா மாத்திட்டு இருக்கான். அந்த சங்கிலி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு திரிக்குது. இச்சிகோ என்ன பண்றதுன்னு தெரியாம கதறிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் தலையில யாரோ ஸ்டிக்க வச்சு ஒரு அடி அடிப்பாங்க. நம்மளோட சோல அவன் பாடியில இருந்து வெளியில வந்துரும். அடிச்சு புரண்டு விழுவான்னு வைங்க. யாரா இதை பண்ணான்னு பார்த்தா கிசுகே. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத சீக்கிரமா போய் உன் வேலையை பாருமா. அங்க நம்மளோட பாடி தொங்கிருச்சுல. சோ செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டானுங்க. ஐயோ செத்து போயிட்டானான்னு. ரூக்கியா ஒண்ணும் புரியாம இதுக்காக நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு கேப்பா. ஆட விடு இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட பாடியை தூக்கிட்டு போவாங்க. சேஃப்டியா பாத்துக்கதான். அப்பதான் நம்ம பைய உள்ள வந்து என்ட்ரி கொடுத்து அந்த டானை இடிச்சு தள்ளிடுவான். அத்தனை பேர் அவன் அடி வாங்கிட்டான்னு தெரியாம டானு பிளைங்ல பறக்குறாருன்னு கத்திட்டு இருப்பானுங்க. அவன் நம்மால பார்த்துட்டு டேய் பொடிப்பயல எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து இடிப்பான்னு சொல்லுவானா அப்படின்னா இச்சிகோவை அவனால பார்க்க முடியுது. என்னால பார்க்க முடியாதுன்னு யாரா சொன்னா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு பில்டப் பண்ணுவான். நீ என்ன செத்து போயிட்டியா என்னோட ஃபேனா கேட்டு இருந்தா ஷோவை முடிச்சுட்டு வந்து ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பேன்ல. எதுக்கு அவசரப்படுறான்பா. ஏன்டா அறிவு கட்டவனே அறிவு கட்ட வேலையை பார்த்துட்டு என்ன பில்டப் பண்ணிட்டு இருக்கியா என் கையால நல்லா வாங்க போறேன்னு சொல்லுவானா. அந்த டைமுக்கு போது அந்த ஸ்பிரிட் கண்ணா பின்னான்னு கத்தும். நம்ம பயலுக்கெல்லாம் பீதி ஆயிருச்சு. ஐயோ நான் லேட்டா வந்துட்டேன் போலயே. அது ஹாலோவா மாறுதுன்னு அதை பார்த்து பதறுவான். இனி இதுக்கப்புறம் அது நிஜமா ஹாலோவா மாறிடுச்சா இல்ல அதுக்கு முன்னாடியே நம்ம பையன் தடுத்துட்டானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.